வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோல நேத்து மொட்டை கருதாஸ் எது சொல்லியிருந்தார்ல, அதுல குறிப்பா சாண்ட்ரா விக்கல்ஸ் விக்ரம்க்கு என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிறப்பா தரமா சம்பவம் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த ரெண்டு பேருக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா சீக்ரெட் டாஸ்க்ல ஆரம்பிச்சது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்கை சிறப்பா பண்ணாங்க. விக்ரம்க்கு அங்க ஸ்கெட்சே இல்லை. அவரா வாண்டடா வந்து வண்டியில விழுந்தாரு, ஏறி அதுக்கப்புறம் அழுதாரு, நான் ரிசைன் பண்றேன் அப்படின்லாம் சொன்னாரு, எமோஷனல் டிராமா பண்ணாரு. அதுக்கப்புறம் அது சீக்ரெட் டாஸ்க்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க சீக்ரெட்டா ரகசியமா வந்து என் காதலியா சொல்லிருக்கலாம்ல, நான் அழுதனே, என் மென்டல் ஹெல்த் போச்சு, எங்க வீட்டுல இருக்கவங்க நிம்மதி போச்சு அப்படின்லாம் உருட்டினாரு. இதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாரு. அப்பதான் பிரஜன் வந்து அந்த வார்த்தையை விட்டாரு. அடுத்த வாரம் இங்க வந்து உனக்கு 2 minutes டைம் தரேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாரு. எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த வீட்டுல. அது அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. அதுல இவங்களுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் இருக்குன்னா அதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. இப்ப இவங்க சேவ் ஆயிட்டாங்கன்னா, இப்ப விக்கல்ஸ் எல்லாம் அவர் சேவ் அப்படின்னா அவரு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா சாண்ட்ரா அப்படி இருக்க முடியாது இல்ல. பிரஜன் எவிக்ட் ஆகிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் சுச்சுவேஷன் வரும்போது ஆர்ட் சீட்ல இருக்கும்போது அப்படி கத்தி கதறி அழுதாங்கல்ல, அழுதுதானே ஆகணும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கு. அங்கே அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இங்க அவங்க கேமை மட்டும் ஆடினா போதாது, அவங்க மற்றவங்களும் வந்து லோ ஆகிடக்கூடாது, அவங்களையும் பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டாலும் அது ஒரு நெகட்டிவா வரும், குத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை கனிகிட்டையும் விதைச்சிட்டாரு, சுபிக்ஷா கிட்டையும் விதைச்சாரு, நாமினேட் பண்ண வச்சாரு. ஸோ இந்த விஷயம் பிரஜன் கிட்ட வர, அது இல்லாம பிரஜன் கிட்ட போயிட்டு சாண்ட்ரா பத்தி சில விஷயங்களை சொல்ல, இப்போ வந்து அவர் கடுப்பாயிட்டு அவர் வந்து கேட்கறேன்னு சொல்லிட்டு பஞ்சரியலாக் பேச வந்தார்ல. 2 minutes நான் வேணா பிக் பாஸ் கிட்ட சொல்லி கதவை திறந்து விட்டு சொல்றேன், நீ போயிட்டு வேணா உங்க ஒய்ஃபை கூட்டு வா அப்படின்னு இன்னும் டூர் கிளம்புற மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் சொல்லுங்க 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 அப்படின்லாம் டான்ஸ் ஆடினார்ல. ஸோ அப்போ சாண்ட்ரா வந்திருப்பாங்க அங்க. நீ வராத, நீ கண்டஸ்டண்டா நான் பேசிக்கிறேன், சாண்ட்ரா கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா நீங்க வராதிங்க அப்படின்லாம் பிரஜன் அங்க சொல்ல, இல்லை நான் டான்ஸை பார்க்க வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ புதுசா பாக்குறீங்களா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்க, இவர் நீங்க தான் நிறைய முறை பார்த்துருக்கீங்களே, பார்த்துட்டு வந்தானே அந்த பூண்டு தோல்லாம் உரிச்சு போட்டு பயங்கரமா பண்ணீங்களே டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கலாய்க்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல வருவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, ரெண்டாவது முறை சொல்றதுக்கு யோசிச்சுட்டு, இல்லைங்க கஷ்டமா இருக்குங்க, வாய் வந்து பிரச்சனைங்க அப்படின்னு உடனே, வாய் பிரச்சனை இல்லை புரியுதா, அந்த புத்தி இருக்கா உனக்கு, வாய் மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த சிங்க்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி டான்ஸ்லாம் வேற மார்க் பண்ணி ஆடி இருப்பாங்க. அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினாங்கல்ல மாயாவிஸ், அதோடைய லீடரா இவர் இருந்தார்ல விக்கல்ஸ். ஸோ அந்த காரணத்தினால் அவர் தான் மேற்பார்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரா. இப்ப அந்த டாஸ்க் அதுல வந்து அந்த பகை வந்து அப்படியே வந்துட்டே இருக்கு. இந்த போன வாரத்துல பாத்தீங்கன்னா மண்டேவும் ஒரு பிரச்சனை வந்தது. இவர் வந்து நக்கல் பண்ணி பிரச்சனை வந்து பாட்டு பாட, அதை வச்சு ஒரு பிளே பண்ணலாம், புருஷ லட்சணம் அப்படின்லாம் பிளே பண்ணலாம் அப்படின்னு பண்ண, இதை குளிக்க போயிருந்த சாண்ட்ரா கிட்ட வந்து பிரஜன் போட்டு கொடுக்க, பிரஜன் அதுக்கப்புறமா வந்து பார்வதியை கேட்க, பார்வதி வந்து ஆமா இப்படி ஒரு பிளே நடந்துச்சு, இவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா விக்கல்ஸை காட்ட, நான் குளிச்சுட்டு இருக்கும் போது செருப்பு கழுவிட்டு இருந்தேன் அப்படின்லாம் போனாங்க. காரணம் என்ன, எங்களை வந்து சீண்டா உன செருப்பால் அடிப்பண்டா அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம். இந்த பிரச்சனை முடியவே இல்லை, ஆனா தொடரலை இந்த வீக்ல. அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓரமா ஒத்தி வச்சது மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப மொட்டை கடிதாசி எதை சொல்லியிருக்காரு இவரு விஜய் சேதுபதி. ஸோ இப்ப இந்த டாஸ்கை சிறப்பா யூஸ் பண்ணியிருக்கிறது சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்ச கொஞ்சத்திலேயே சொல்லலாம். ஒரு 5 பாயிண்ட் நச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சிருக்கிறாங்க. டியர் விக்ரம், உங்களோட காமெடியில காமன் சென்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு, அது எனக்கு உப்பில்லாத ரவா கஞ்சி மாதிரி இருக்கிறது. நீங்க எல்லாரையும் நக்கல் பண்றது விக்கல்ஸ் நக்கல் பண்ற மாதிரி இல்லை, விக்கல்ஸ் விக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இந்த வீட்டில் செய்யும் காமெடி விட உங்க சூழ்ச்சிகள் அதிகமா இருக்கு. இனிமே கொஞ்சம் ரகசியமா பண்ணுங்க, அது காமெடியா தெரியும். காமெடியில் டிராஜடியும் டிராஜடியில் காமெடியும் பயங்கரமா பண்றீங்க. நீங்க பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடையில் கொஞ்சம் வாரங்களில் நீங்கள் பண்ண டான்ஸும் ரொம்ப அழகா இருந்தது, அதில் நான் விழுந்து போயிட்டேன். நோட் அப்படின்ட்டு பிராக்கெட்ல போட்டு, உங்கள் டான்ஸ் திறமையை இன்னும் அதிகப்படுத்துங்கள். மூன் வாக், சல்சா, காவாலி எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி புதுசா ஒன்று ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து மொட்டை கடுதாசி மாதிரி கரெக்டா இருக்கு, இப்படிதான் எழுதணும். விக்கல்ஸ் வந்து தொடர்ந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா,
நான் இங்க வந்து என்டர்டைன் பண்றேன்றாரு. ஆனா அதை தான் நம்ம தேடிட்டே இருக்கிறோம். எப்படி வந்து சபரியை தேடுறாங்களோ அவங்க வீட்டுல அவங்க வெல்விஷர்லாம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க விக்கல்ஸ் பண்ற காமெடி என்டர்டைன்மெண்ட் வந்து நம்ம தேடிட்டே இருக்கோம். அது கிடைக்கவே மாட்டேங்குது, கிடைக்காது அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவருடைய காமெடி தான் கோர் பாயிண்ட் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு நாளும் ரெஜிஸ்டர் பண்றாரு, ஒரு டாஸ்க்லயும் ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்படி பண்ணும்போது அப்ப அதை ஹிட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஸோ அதனால காமெடியே இல்லப்பா நீ பண்றதெல்லாம், எல்லாம் ட்ராஜடியா தான் நீ காமெடியா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதான் இந்த டாஸ்க் தானேங்க, மென்டல் ஹெல்த் போயிடுச்சுங்க அப்படின்னவரை வந்து டாஸ்க் தானே மேன் ஹேண்டில் பண்ணலாமே அப்படின்னார்ல. இப்ப அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. டான்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி பிரஜனோட வந்த அந்த 2 நிமிஷம் கதவை திறந்து விட சொல்றேன் அந்த பஞ்சாயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பழி வாங்குற மாதிரி இருக்குல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க காமெடியை விட அந்த சூழ்ச்சிகள் தான் அதிகமா இருக்கு தெரியுது அப்படின்றாங்கல்ல. அந்த சூழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா நிஜமாவே அவர் அப்படிதான் பண்ணிருக்கிறாரு. உதாரணங்கள் 3 உதாரணங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சும்மா அதான் அதுக்கு முன்னாடி கரெக்டா விளையாடிட்டு இருந்த சுபிக்ஷாவை கியூசி டாஸ்க்ல அந்த ஜூஸ் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு அண்ணாந்து கூப்பிட்டு இருந்தேன், இனிமே உங்களை மாமான்னு கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிய வச்சது. லிட்டரலா சொல்லணும்னா கூட்டி கொடுத்தது பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல இந்த காமெடி பண்றேன் என்டர்டைன் பண்றேன்னு சொல்றாருல இந்த விக்கல்ஸ் தான், இந்த மொக்க பிளேடு தான். அது சம்பவம் 1. சம்பவம் 2, சும்மா இருந்த வியனாவை, இது டாஸ்கே கிடையாது, அதுவாது டாஸ்க் அது பிளேன்லாம். சும்மா இருந்த வியனா கிட்ட போயிட்டு நீயும் எஃப்ஜேவும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கேரக்டரா இருக்கிறீங்க, நீங்க 2 பேர் லவ் பண்ணா சூப்பரா இருக்கும், நான் ஒரு கதை எழுதுனா அப்படிதான் அந்த கேரக்டர்ஸை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், இந்த சீசனே சூப்பர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுல துரத்திடுவாங்க, சாப்பாடு கூட போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணு ஆரம்பத்துல. அந்த பொண்ணை போயிட்டு மண்டைய கழுவி இப்ப லவ் பண்ண வச்சு அந்த லவ் வேற மாதிரி ட்ராஜடியா போயிட்டு இருக்கும் போது, இப்ப இதே விக்கல்ஸ் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சில கிளிப்லாம் பார்க்க முடியுது. ஜெயில இருக்கும்போது அவன் வெளியே ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு எஃப்ஜே வெளியே உட்காந்துருக்கிற வேணாவை தடவி கொடுத்துட்டு இருக்கிறான். அதை வந்து இதே விக்கல்ஸ் தான் கலாய்க்கிறா. அப்படி டேய் பார்க்க முடியலடா, டேய் ஏந்து போடா நாயே அப்படிங்கிறதும், அதனால நாய் குட்டியாடா விட்டா வந்து குப்புறப்பட்டுக்க சொல்லிட்டு வைத்த வந்து தொப்பைய தடவி கொடுப்பு போல இருக்கு அப்படின்லாம் கூட பேசிட்டு இருக்க. அப்படி இந்த விக்கல்ஸ் சும்மா இருக்கவங்களை கோத்த விட்டு இப்ப எப்படி ஒரு பேர் டேமேஜ் பண்றது இருக்குல்ல. இது சம்பவம் 2. 3வது மாட்டினதான் பாத்தீங்கன்னா கனியை சும்மா இருந்த கனியை கூப்பிட்டு ஓரமா உட்கார வச்சு, இப்போ தர்பீஸ் கூட பாத்தீங்கன்னா கனியும் எஃப்ஜேவும் அக்கா தம்பின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறது எனக்கு அநாகரிகமா இருக்குன்னு சொன்னாரு, அதுக்கே அடிச்சோமா. ஆனா விக்கல்ஸ் கனியை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஆண்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க வாயிலே புடுங்கிறது. எனக்கு வந்து என்னை மதிக்கிற ஆண்கள்லாம் பிடிக்காது, மரியாதை கொடுக்காம அப்படியே திரியிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆட்களை தான் பிடிக்கும் அப்படின்னும் போது அப்ப எஃப்ஜே தானே எஃப்ஜே மாதிரி ஆளுங்க தான் உங்களுக்கு பிடிக்கும்ல அப்படின்லாம் சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல. இப்ப எஃப்ஜே தம்பி ஆல்ரெடி காஜித்தனம் பண்ணிட்டு இருக்கான், தடவிட்டு சுத்தி இருக்கான்னு தெரியும். அவன் ஆல்ரெடி வியனா கிட்ட முதல்ல ஆதிரை கிட்ட பண்ணான், இப்ப வியனா கிட்ட வந்திருக்கிறான். இதுக்கு நடுவுல கனிகிட்டையும் அங்கங்க அதை பண்ணிட்டு இருக்கிறான் மோசமா. இப்ப அதை வந்து நார்மலா பார்த்துட்டு இருப்பாங்க, நார்மலா கூட பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அது வேற கேஸா இருந்திருக்கும், மொத்தமா எஃப்ஜே கிட்ட போயிருக்கும். ஆனா கனியை கூட கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி கனி வாயால எஃப்ஜே மாதிரி ஆள்களை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வச்சது மூலியமா இப்ப இவங்களையும் அந்த லிஸ்ட்ல அவங்க மேலேயும் கேஸ் எழுதிட்டா அப்படி இல்ல, இப்ப அவங்களையும் கழுவி ஊத்துறாங்கல்ல சோசியல் மீடியால. ஸோ 3 சம்பவங்கள் இருக்கு. இதுதான் சூழ்ச்சி அப்படிங்கிறது இல்ல. இதை வந்து காமெடிங்கிற பெயர்ல தான் இந்த ட்ராஜடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வியனாவுடைய லைஃபும் முடிஞ்சது இல்ல, ட்ராஜடி ஆக்கி விட்டாருல்ல இந்த பிளேவை. இப்போ அவங்க லவ் இவரே கமெண்ட் பண்ணி கிண்டலும் பண்ணுவா அப்படி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குத்தி விட்டுருக்கிறாங்க. விக்கல்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் போயிட்டு மண்டையை புடிச்சுக்கிட்டு வன்மத்தை கக்க போறாரு சாண்ட்ரா மேல. சாண்ட்ரா தான் அப்படி சொல்லிட்டு ஈஸியா கெஸ் பண்ண முடியுமான்னா பண்ணிடலாம். ஏன்னா குறிப்பா அந்த டான்ஸ் அப்படின்றத தான் அதான் க்ளூ. விக்கல்ஸ் ரொம்ப தெளிவான ஆளா இருந்தா நிச்சயமா சாண்ட்ரா தான் எழுதிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சாலும் அதுக்குள்ள சொல்லப்பட்ட பாயிண்ட், அதுவும் அவர் கோர் திறமையா நினைக்கிறேன் அந்த காமெடி என்டர்டைன்மெண்ட், அதை வச்சு குத்துன்னு குத்திருக்கிறாங்கல்ல. அது வந்து உப்பில்லாத ரவா கஞ்சிராது, இது வந்து நக்கல் மாதிரி இல்லடா, அது நீ விக்கி சாவர மாதிரி இருக்குடா அப்படிங்கிறதும் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கடா. உன் காமெடியில ட்ராஜடி இருக்குடா. இவர் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கிறாரு, அதுவே ட்ராஜடி தானே, அந்த என்டர்டைன்மெண்ட்டே ட்ராஜடி ஆகிட்டாரு இவரு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் போட்டு குத்தி விட்டுருக்கிறாங்க, டான்ஸ் வரையும் குத்தி விட்டுருக்கிறாங்க. சிறப்பா பிரச்சனைகள் இனிமே தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஆதிரை எஃப்ஜே இந்த பஞ்சாயத்து, இன்னொரு பக்கம் விக்கல்ஸ் சாண்ட்ரா இந்த பஞ்சாயத்து. ஆதிரை நடுவுல எந்த பக்கம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
நான் சிறப்பா இருக்கும் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.